ஹாய் என்சிஆர்டி கிரேட் 11 சாப்டர் 7 ஈக்லிபிரியத்தில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 7.34 த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க CO plus 3H2 gives ஈக்லிபிரியம் CH4 plus H2O கொடுத்துட்டாங்கப்பா, ரைட்டா? அண்ட் எல்லாமே கேஸ் தான். இதில் இஸ் அட் ஈக்லிபிரியம் அட் 1300 Kelvin in 1 liter flask. It also contains 0.3 mole of CO. அப்போ சிஓட மோல் என்ன பண்ணிட்டாங்க 0.3 அண்ட் 0.1 மோல் ஆஃப் H2 அண்ட் 0.02 மோல்ஸ் ஆஃப் O2 கொடுத்துட்டான். இதோடைய கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்கான். அன்னோன் அமௌண்ட் ஆஃப் CH4 இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எதில் ஈக்லிபிரியத்தில் தான். அட் ஈக்லிபிரியத்தில் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஈக்லிபிரியத்தில் தான் H2 வரும். இனிஷியலாக இருந்தால் H2 வந்திருக்காது. அட் ஈக்லிபிரியத்தில் கொடுத்துட்டான். டிட்டர்மைன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH4 இந்த எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் KC ஃபார் த ரியாக்ஷன் என்ன பண்ணிட்டான் 3.90 கொடுத்துட்டான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ முதல்ல இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம KC ஈக்குவேஷன் எழுதலாம். KC தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH4 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 பவர் 3. அப்போ நமக்கு CH4 தெரியாது, எக்ஸு இன்ட்டு வாட்டருக்குனது 0.02 அண்ட் டிவைடட் பை இங்கேனது 0.3 இன்ட்டு 0.1 கியூப். அப்போ இங்கே என்ன நமக்கு கேசியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அது 3.9 that is equal to x into 0.02 divided by 3 into 0.1 பாருங்க. 0.1 கியூப் எடுத்தோம்னா என்ன ஆயிரும் 0.001 வருமா? அப்போ 0.3 into 0.001 அப்படின்னு வரும், ரைட்டா? இப்போது இந்த 0.001 நான் என்ன பண்ணிக்கலாம் 10 to the power of -3 எழுதிக்கலாமா, ரைட்? ஸோ இது இந்த டேர்ம்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன கன்வர்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். 3.9 x ஈக்குவல் டு x இன்ட்டு 0.02 டிவைட் பை இது என்ன பண்ணிக்கிறேன் 0.3 இருக்கு இல்லையா? இதில் வந்து இப்போ நீ ஒரு 10 to the power of -1 மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 0.03 ஆயிரும் இன்ட்டு 10 to the power of -2 இங்கே இருக்கும், ரைட்டா? ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 அண்ட் 3ன்னு வரும். அப்போ அதான் 3.9 இன்ட்டு 3 டிவைட் பை 2 இன்ட்டு 10 to the power of 2 அப்படின்னு வரும். இன்ட்டு 10 to the power of -2 அப்படின்னு வரும். இந்த 2 அங்கே மேலே வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது அப்படின்னா 5.85 இன்ட்டு 10 to the power of -2. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH4 என்ன வரும் நமக்கு 5.85 இன்ட்டு 10 to the power of -2 வரும், ரைட்டா? ஆக்சுவலாக இங்கே மோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, கவனிச்சுக்கோங்க நல்லா. இங்கே மோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் பை வால்யூம் போடுவோம். இங்கே 1 லிட்டர் ஃப்ளாஷ்னு சொல்லிட்டாங்க. இந்த கண்டெய்னர் எல்லாத்துக்கும் என்ன தான் வரும் டிவைட் பை 1 தான் வரப்போகுது. அப்போ சேம் வேல்யூ. அதனால் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் மோல்ஸே டேரெக்டாக கான்சன்ட்ரேஷன் எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், ரைட்டா? ஸோ நீங்களும் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. நீங்கள் அப்படி டிவைடட் பை வால்யூம் போட்டு போனாலும் அந்த வால்யூம் கேன்சல் ஆகிக்கும். கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் கடைசியில் 1 தான் இருக்கிறதுனால எல்லாமே ஆயிரும் 1 இருக்கிறதுனால 1 நீங்கள் கேன்சல் பண்ணி கொடுத்தாலும் இல்லைனா அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. வேறு வால்யூமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும் நீங்கள் டிவைடட் பை அந்த வால்யூம் போடணும். இப்போ டிவைடட் பை 2னா டிவைட் பை 2 டிவைட் பை 2 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டுருந்துக்கணும். இங்கேயும் எக்ஸ் டிவைட் பை 2 அப்படின்னு வந்திருக்கும். சரியா? ரைட், தேங்க்யூ.